ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் பால்கோவாவை ஸ்டஃப் பண்ண குலோப் ஜாமுன். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குலோப் ஜாமுனுக்கு தேவையான ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதே கப்பில் 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல மீடியம் ஃப்ளேமில் நம்ம அதை நல்லா பாயில் பண்ண விடலாம். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கலக்கிட்டு அது நல்லா பாயில் பண்ண விடலாம். இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதிக்கணும். ஓகேங்களா? 20 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே அதை கலக்கி விடுங்க அப்பப்போ, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஹோம்மேட் ரோஸ் மில்க் எசன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது ஏன் நம்ம ஆட் பண்ணுறோன்னா ஒரு நல்ல பன்னீர் ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஜீரா. அதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம கையில் தொட்டு பார்க்குறப்போ கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நம்ம அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நல்லாவே பாயில் ஆகிடுச்சு எனக்கு. நான் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். அது ஒரு பக்கம் நல்லா ஆறட்டும். இந்த ஸ்டேஜில் நான் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். நான் ஆட்சியில் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி. ஸோ அதில் ஏதாவது லம்ப்ஸ் இருந்துக்கா அப்படின்னு பார்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எதுவும் கட்டி கட்டியே இல்லாமல் உதிரி உதிரியாக இருக்கணும் மாவு. இப்போ பால் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சுன்னா தண்ணி ஆகிடும். அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஊற்றுனதே எனக்கு சஃபிஷியண்ட்டாக இருந்தது. அதனால் அதை போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நல்ல நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, ரொம்ப போட்டு ஹார்டாக பிசையக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும் மாவு. நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் மட்டும் விட்டு சுற்றி தடவிக்கோங்க. அதனால் அது டக்குன்னு ட்ரை ஆகாது. எல்லா இடத்துலையுமே ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் டவல் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டால் போதும். ரொம்ப நேரம் விட வேண்டாம். 5 நிமிஷம்க்கு அப்புறம் அதை எடுத்து லைட்டாக பிசைஞ்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பாலாக, மீடியம் சைஸ் பாலாக நான் விட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி கையில் நெய்யை அப்ளை பண்ணிக்கோங்க. அதனால் ஒட்டாது, நல்லா அந்த பாலுமே ஈவனாக வரும். ஃபஸ்ட்டு பாலை கொஞ்சம் நல்லா சைட்லலாம் கிராக் ஆகாமல், வீரல் இருக்காமல் நல்லா ஈவனாக உருட்டிக்கோங்க. இப்போ நான் பால்கோவா உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். லூஸ்லேயே உங்களுக்கு விற்கும். அதை வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக குழியாக போட்டுட்டு உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கணும், நீங்கள் ஸ்டஃப் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கோங்க. எனக்கு அந்தளவுக்கு, ஏன்னா குலோப் ஜாமுன்லேயும் நமக்கு ஸ்வீட் இருக்கும். அதனால் கொஞ்சமாக நான் பால்கோவாவை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி, ஸ்வீட் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி நல்லா வீரல் எந்த இடத்துலையும் விரிசல் இல்லாமல் நல்லா அந்த பால் மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். கையில் இந்த கொஞ்சம் ஆயில் இல்லாதப்போ கொஞ்சம் அப்பப்போ கீயை கையில் தடவிட்டு நீங்கள் பால் உருட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதே ப்ரொசீஜரை அடுத்தடுத்த பால்ஸ்க்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதை நல்லா உள்ள ஸ்டஃப் பண்ணிவிட்டு எந்த கிராக்கும் இல்லாத மாதிரி நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கணும். அப்பப்போ கீ அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. அதனால் மேலே பாலுமே நல்லா ஷைனிங்காக இருக்கும். விரிசலாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கிறப்போ அது உடைய ஆரம்பிச்சிரும். அப்புறம் ஜீரால் நம்ம போட்டு ஊற வைக்கிறப்பையும் ஒரு மாதிரி பிரிஞ்சு வந்துடும். அது நல்லா இருக்காது இல்லைங்களா சாப்பிட்றதுக்கு. அதுக்காக நம்ம ஃபுல்லாக ஒரு பால் ஷேப்பில் கிராக்கே இல்லாமல் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும்.
இதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை வந்து பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் வந்து கீ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஆயில் யூஸ் பண்ணி கூட பொரிச்சு எடுத்துக்கோங்க. கீ யூஸ் பண்ணுறப்ப நல்லா ஃப்ரேக்ரன்ஸாக நல்லா மணமாக இருக்கும். கீ டேஸ்ட் வந்து வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அதெல்லாம் பொரிக்கக்கூடாது. சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து சிம்லேயே வச்சு நம்ம வந்து ஒரு பவுலை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ குலோப் ஜாமுன் செய்யறதுக்கு ரொம்பவே பொறுமை தேவை. அதே மாதிரி சிம்லேயே வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி போடுங்க. எந்த பக்கம் கலர் லைட்டாக இருக்கோ அந்த பக்கம்லாம் வந்து நம்ம திருப்பி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. எல்லா பக்கமும் வந்து ஈவனாக வந்து அந்த கலர் வர வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி பொறுமையாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம். முன்ன பார்த்த மாதிரி அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறப்போ லைட்டாக திருப்பி திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் ஜீராவை வந்து நல்லா ஆற விடுங்க. சூடாக இருக்கிறப்பே வந்து இதை பொரிச்சு போடக்கூடாது. ஒரு மாதிரி வெடிச்சு வந்துடும் குலோப் ஜாமுன். ஸோ அது கொஞ்சம் நல்லா ஆறணும். ஓகேங்களா? ஜீரா வந்து ஒரு பக்கம் ஆறட்டும் நல்லாவே. நம்ம வந்து இதை பொரிச்சு எடுக்கிறப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அந்த ஜீராக்குள்ளே போடுங்க. அப்படியே எடுத்து உடனே ஜீராக்குள்ளே போட்டுறாதீங்க சுட சுட. சில ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டோன்னா இதே மாதிரி ஒரு சூப்பரான குலோப் ஜாமுன் நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சத்தை வந்து நான் ஜீராக்குள்ள ஆட் பண்ணிட்டேன். குலோப் ஜாமுனை ரிமைனிங் இருந்ததையும் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டா வந்து இந்த ஜீரா ஃபுல்லா கோட் ஆகுற மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். போட்டு உடைச்சிட வேண்டாம். இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் 4 to 5 மணி நேரம் ஊறினாலே நல்லா ஊறிடும். அவ்வளோதாங்க, சூப்பரான குலோப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.